Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்டிங் டாபிக்ல கேட்ட கேட் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ப்ரீவியஸா வந்து EAC क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் EAC क्वेश्चंस from வெல்டிங் டாபிக். ஸோ இந்த வீடியோல வந்து கேட் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா பெனட்ரேஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பெனட்ரேஷன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ டீப்பாக வந்து வெல்டு வந்து உள்ள பெனட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பெனட்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா வெல்டிங் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் வெல்டிங் ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் நம்ம பெனட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட் கொஸ்டின், இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர்டன் அட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் த மேனுவல் மெட்டல் ஆர் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொவைட்ஸ் நியர்லி இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் வேரியேஷன்னால கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார் கேஸ் வெல்டிங் ஏ பர்டிகுலர் ஜாப் யூஸிங் ஏ நியூட்ரல் ஆக்சி அசிட்லின் ஃப்ளேம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நியூட்ரல் சொல்லியிருப்பாங்க. நியூட்ரல் ஃப்ளேம்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அசிட்லின் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு கேஸும் சேம் வால்யூமில் வந்து அனுப்புவோம். சேம் த அசிட்லின் கன்சம்ஷன் வாஸ் 10 லிட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் கன்சம்ஷன் ஃப்ரம் தி சிலிண்டர்ஸ் இன் லிட்டர்ஸ் சொல்லி. ஸோ வந்து இது நியூட்ரல் சொல்கிறனால அசிட்லின் எவ்வளோ இருக்கோ ஆக்சிஜனும் அவ்வளோதான் எடுத்துப்போம். ஸோ இதுவும் வந்து 10 லிட்டர்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா வெல்டிங் ப்ராசஸும் அதோட ஹீட் சோர்ஸும் கேட்டுறாங்க. தெர்மிக் வெல்டிங்னா நமக்கு தெரியும் எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 2. நெக்ஸ்ட் வந்து சீம் வெல்டிங் கேட்குறாங்க. சீம் வெல்டிங் இட்ஸ் ஆல்சோ ஏ ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ரைட். இது வந்து ரெசிஸ்டன்ஸோட சப்டிவிஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து 4. நெக்ஸ்ட் வந்து மிக் வெல்டிங். ஸோ மிக் வெல்டிங் வந்து என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங். ஆர்க் அதுவும் வந்து கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் இன்னொரு பேர் இருக்குது மிக் வெல்டிங்கு. ஸோ அது வந்து எலக்ட்ரிக் ஆர்க்கு. ஃபிக்ஷன் வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து an explosive welding process. இது வந்து velocity of impact is reached by the velocity of sound in the plier or target plate material. நம்ம வந்து மேக்ஸிமம் அனுபவம் சூஸ் பண்ணோம், ப்ளையர் ஆர் டார்கெட் பிளேட் வந்து சூஸ் பண்ணோம். நம்ம வந்து எது வந்து மோத விட போகிறோம்னா டார்கெட் வந்து அப்படியே தான் இருக்கும், ப்ளையர் பிளேட் தான் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வரும். ஸோ இது வந்து ப்ளையரு, இது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிசி வெல்டிங் ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி டு செல்சிங். ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து லோயர் டெபாசிஷன் ரேட், லோயர் பெனட்ரேஷன் வந்து கிடையாது, அது டீபர் தான் சொல்லுவாங்க. லெஸ் ஹீட்டிங் ஆஃப் ஒர்க் பீஸ் வந்து கிடையாது. ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டியில் ஒர்க் பீஸ் தான் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும், இதுவும் கிடையாது. டீப்பர் பெனட்ரேஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்மால் வெல்டுக்குள் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து the electrodes used in arc welding are coated. This is not expected to. இப்போ வந்து நம்ம ஆர்க் வெல்டிங் வந்து கோட்டோட எலக்ட்ரோட்ஸ், அதாவது ஃப்ளக்ஸ் கோட்டோட எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எது வந்து இதன் மூலமாக இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொவைட் ப்ரொடெக்டிவ் அட்மாஸ்பியர் டு வெல்ட். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், ஆர்ட் ஸ்டெபிலைசேஷனும் பண்ணோம், அலைங் எலிமெண்ட்ஸும் அதில் வந்து நம்ம கோட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 இதுக்குமே பண்ணிக்கலாம். ப்ரிவென்ட் எலக்ட்ரோட் ஃப்ரம் கண்டாமினேஷன், அதாவது வெளியிருந்து வரதை வந்து கண்டாமினேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் அசிட்லின் டு ஆக்சிஜன் இஸ் அப்ராக்சிமேட்லி நியூட்ரல் ஃப்ளேம். ஸோ கேஸ் இல்லைன்னா நியூட்ரல் ஃப்ளேம்னாவே நமக்கு தெரியும் அசிட்லின் ஆக்சிஜன் ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ இது வந்து 1:1 ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் பார்த்தோம்னா ப்ரீ ஹீட்டிங் பிஃபோர் வெல்டிங் இஸ் டன். நமக்கு தெரியும் ப்ரீ ஹீட்டிங் வந்து நம்ம அந்த கிராக்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து சீராக கொடுத்துருக்கான். ஓகே, கிராக்ஸ் வந்து எதுவும் கிராக்ஸ் எழுதக்கூடாது, அதுதான் நமக்கு வந்து பேசிக்கு. இப்போ வந்து பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிடும் கிராக்ஸ் வந்து. ஸோ வந்து பண்ணும்போது வந்து ப்ரிவென்ட் கோல்டு கிராக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின் இது. ஸோ வெல்டிங் ஆஃப் அலுமினியம் அலாய் வந்து என்ன வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறோம். அலுமினியம் வந்து டிக் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து சிப் வெல்டிங். சிப் வெல்டிங் வந்து சம்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஷிப்பு வந்து கடலுக்குள்ளே மூழ்க போகுது, சப்மர்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து ஜாயினிங் ஆஃப் HHS ட்ரில் பிட் டு சாங்க். ஸோ ட்ரில் பிட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை வந்து சாங்கோட கொண்டு போய் அட்டாச் பண்ண போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஸோ ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் உங்களுக்கு அப்படி தான், ரெண்டும் ஹை ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு வந்து ரப் பண்ணி மூலமாகவோ இல்லை ப்ரெஷர் அப்ளை பண்ணிடும் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது ஃப்ரிக்ஷன் வெல்டிங் சொல்லியிருப்பாங்க. டீப் பெனட்ரேஷன் ப்ரெசிஷன் வெல்ஸ், இது வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து 2 plates of same metal having equal thickness are to be butt welded with electric arc. இப்போ வந்து 2 பிளேட் எடுத்துக்கிறோம். 2 பிளேட் வந்து சேம் மெட்டல்னு சொல்லிட்டாங்க, having equal thickness. இந்த 2 பிளேட்டுக்குமே ஈக்குவல் திக்னஸ் இருக்குது. ரெண்டையும் பட் வெல்ட் பண்ண போகிறோம் வித் எலக்ட்ரிக் ஆர்க். இது என்ன சொல்கிறாங்கன்னா, when the plate thickness changes the welding is achieved by. இப்போ வந்து பிளேட்டோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், வெல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ வந்து சப்ளை பண்ணுற கரண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வெல்டிங் வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்டு பண்ணிக்கலாம். இது வந்து 2 சேம் மெட்டீரியல்ஸ்க்கு. இதே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்ம எலக்ட்ரோட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 1.4 வந்து பார்த்துருக்கோம். இது வந்து 1.5. The temperature of a carburizing flame in gas welding is that of a neutral or oxidizing flame. நமக்கு தெரியும் கேஸ் வெல்டிங் ப்ராசஸில் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் தான் ஹை டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல், அடுத்தது லோயர் டெம்பரேச்சர் வந்து கார்பரைசிங் ஃப்ளேமில் தான் அச்சீவ் ஆகும். ஸோ கார்பரைசிங் ஃப்ளேமில் வருது வந்து இஸ் லோயர் தேன் தட் ஆஃப் நியூட்ரல் ஆர் ஆக்சிடைசிங் ஃப்ளேம். எனக்கு வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் டசன்ட் யூஸ் கன்சூமபிள் எலக்ட்ரோட். டசன்ட் யூஸ்னால் உங்களுக்கு வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட். இது எதுனா டிக் வெல்டிங் தான் வரும். ஸோ கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங். ஸோ ஆப்ஷன் பி த ஆன்சர். Next one, in arc flame welding, the temperature at the inner core of the flame is. So arc flame gas welding la வந்து உங்களுக்கு வந்து வர இன்னர் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு பார்த்தா 3200 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 17 வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின், அலுமினியம் வந்து என்ன வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடி பார்த்தது தான் டங்ஸ்டன் வெல்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பி, சாரி பிக்கு வந்து ஆன்சர் வந்து 5 கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பிக்கு வந்து 5ன்னு இருக்குது, மீதி எல்லாம் தப்பு. ஸோ டேரெக்டாக ஒரே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். டி வந்து 5, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மற்றது பார்த்தோன்னா டைஸ்டீலுக்கு வந்து Q4 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டைஸ்டீல் இங்கே வந்து அட்டாமிக் மேலேருந்து கீழே போட்டாங்கன்னா என்ன ஆகும், வெடிச்சு எல்லாரும் சேர்த்துருவாங்க. ஸோ அது வந்து டைஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஒயர், நம்ம வந்து பெரிய சால்ட்ரிங் பண்ணி தான் அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் 2 ஒயர் ஓட்ட வைப்பாங்க. ஸோ அது வந்து சால்ட்ரிங் ப்ராசஸ் காப்பர் ஒயர். ஸோ வந்து டைட்டானியம் சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் பீம் வெல்டிங், இந்த ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பிரேசிட் ஜாயின் இன்க்ரீஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இன்க்ரீஸிங் கேப் பிட்வீன் 2 ஜாயினிங் சர்ஃபேஸ். இப்போ வந்து 2 பிளேட் எடுத்து சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா ரெண்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேஸ்ட் ஜாயின் இன்க்ரீசஸ் அப் டு a certain gap between 2 joining surfaces beyond which it decreases. ஒரு பர்டிகுலர் கேப் வர வரைக்கும், இப்போது 5 mm 6 mm அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கேப், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த கேப் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த கேப்பை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஆன்சர் வந்து டி, 20க்கு வந்து ஆன்சர் டி லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ சாலிட் ஸ்டேட் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் ஸ்டேட் வெல்டிங் ப்ராசஸ்னால் அவங்க வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங் கொடுத்துருக்காங்க. 23 ஆப்ஷன்ஸ். கேஸ் டங்ஸ்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் மெல்ட் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், மெட்டல் மெல்ட் ஆகும். சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்கும் உங்களுக்கு வந்து பூல் ஆஃப் மோல்டன் மெட்டல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வெல்டிங் ப்ராசஸ் யூசஸ் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் கேட்குறாங்க. நான் கன்சூமபிள்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் பிராஸ் வித் ஆக்சைடேஷன் ஃப்ளேம், இந்த டைப் ஆஃப் ஃப்ளேம் யூஸ் இஸ். பிராஸ்னால் நமக்கு தெரியும் காப்பர் பேஸ்ட் இல்லை. ஸோ இது வந்து என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சிடைசிங் ஃப்ளேம். ஆக்சிடைசிங் ஃப்ளேம் தான் ஹை டெம்பரேச்சர் இருக்கனால ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் லைக் காப்பர் பேஸ்ட் அலாய்ஸ் வந்து
வெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காப்பர் பேஸ்ட் அலாய் பார்த்தோன்னா பிராஸ் பிளான்ஸ் அதில் வெல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன் வெல்டிங் a mild steel sheet using an oxyacetylene flame, the total amount of acetylene consumed was 8 liters. இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து மைல்ட் ஸ்டீல் சொல்கிறாங்க, ஆக்சிacetylene flame சொல்கிறாங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் acetylene consumed வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மைல்ட் ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரல் ஃப்ளேமாக தான் இருக்கும். இப்போ வந்து நிக்கல் அண்ட் மோனல் மெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கார்ட் ரைசிங் ஃப்ளேமில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு மைல்ட் ஸ்டீல்லாம் நியூட்ரல் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். இதே ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டிங் அலாய்ஸ் லைக் காப்பர் அண்ட் காப்பர் பேஸ்ட் அலாய்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் இது பண்ணலாம். ஸோ இது வந்து நியூட்ரல் ஃப்ளேம்னு எடுத்துக்கிட்டு acetylene 8 லிட்டர்ஸ்னால் உங்களுக்கு ஆக்சிஜன் கன்சிஸ்டும் 8 லிட்டர்ஸ் தான் இருக்கும். 31க்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோட்டிங்ஸ், இது வந்து எலக்ட்ரோட் கோட்டிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்க்கலாம். செல்லுலோஸ்னால் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம், கேஸ் ஃபார்மிங் ஏஜென்ட். கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுதா, அப்சர்வ் பண்ணுதா, இது பண்ணுதா, அப்சர்வ் பண்ணுதா ரிலீஸ் பண்ணுதாங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து அப்சர்வ் பண்ணி கேஸ் அப்சர்வ் பண்ணி இது பண்ண போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் தான் பண்ணணும். செல்லுலோஸ் கோட்டிங் வந்து உங்களுக்கு சீல்டிங் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரூட்டைல் கோட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாக் ஃபார்மிங் ரூட்டைல். ஸோ பி வந்து 3. நெக்ஸ்ட் வந்து அயன் பவுடர் கோட்டிங் வந்து உங்களுக்கு அலாயிங் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கோட்டிங் வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் கேஸஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32 4 3 1 2. ஃபர்ஸ்ட் அப் வந்து 4, நெக்ஸ்ட் வந்து 3, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 1, அடுத்து வந்து 2. நெக்ஸ்ட் வந்து the mode of metal transfer in CO2 MIG welding at low temperature is இந்த droplet transfer சொல்றாங்க 33 degree. வந்து with increasing joint thickness the tensile strength. ஸோ உங்களுக்கு வந்து திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் அப்படி சொல்கிறாங்க. 34க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து as the following building process with the heat source. இது முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின் தான். தெர்மிட் வெல்டிங் வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 3. ப்ரொஜெக்ஷன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆர் மல்டி ஸ்பாட் வெல்டிங் வந்து ரியாக்ஷன் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கோட ஒரு டைப்பு. ஸோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிக் வெல்டிங் வந்து நமக்கு தெரியும், இது ஒரு டைப் ஆஃப் ஆர்க் வெல்டிங் தான். ஃபிக்ஷன் வெல்டிங் வந்து மெக்கானிக்கல். ஸோ 3 4 1 2ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் டிக் வெல்டிங். டிக் வெல்டிங்னா நான் கன்சியூமர் எலக்ட்ரோட் தான். அண்டு டிக்கில் வந்து இன்னொரு கேஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேரல் எலக்ட்ரோட் தான், ஃப்ளக்ஸ் தேவையில்லை. ஸோ நான் கன்சியூமபிள் அண்ட் பேரல் எலக்ட்ரோட். நெக்ஸ்ட் வந்து ஹை அலாய் ஸ்டீல் காம்பனன்ட்ஸ் ஆர் ப்ரீ ஹீட்டட் பிஃபோர் வெல்டிங் ஃபார் ரெடியூசிங். நம்ம முன்னாடி பார்த்ததா வெல்டிங் ஸ்ட்ரெஸ் 37 to D. Next one in spot welding of aluminum sheets, the welding current should be welding current வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கணும், ஆனால் அந்த டைம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஹையர் லோயர். ஃபஸ்ட்டு வந்து ஹையரு, இதுக்கு வந்து லோயர். பார்த்தி மைல்ட் ஸ்டீல் தென் ஃபார் இது என்ன சொல்ல வராங்கன்னா அலுமினியம் அண்டு மைல்ட் ஸ்டீல் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. த வெல்டிங் கரண்ட் should be higher and welding time should be kept lower than that of mild steel sheet of same thickness. ஸோ அலுமினியம் வந்து கம்பேர் பண்ணும்போது மைல்ட் ஸ்டீலை விட நீங்கள் கரண்ட் அதிகமாக இருக்கணும், டைம் வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் ரைல்ஸ் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ் ஆர் வெல்டட். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் ரிப்பீட்டிவாக வருது. ஸோ ரயில்வே ட்ராக்ஸு இதெல்லாம் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மிட் வெல்டிங் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி வெல்டு பண்ணுறது. ஸோ தெர்மெட்டிக் வெல்டிங் தான் இது வருது. 39 இன்ச் தெர்மிட் வெல்டிங். 40 கொஸ்டின் பார்த்தோன்னா பிரேசிங் இஸ் தி நான் ஃபியூசன் மெத்தட். ஸோ பிரேசிங் வந்து இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். இது வந்து அடிக்கடி கேட்கறது விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபியூசன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பிரேசிங் வந்து நாட் அ ஃபியூசன் மெத்தட். மெத்தட் மெல்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஜாயினிங் டிசிமிலர் மெத்தட்ஸ் with metals whose melting temperature is greater than. ஸோ பிரேசிங்கோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா greater than 400 degrees Celsius. ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் அதிகமான டெம்பரேச்சரு, ஸோ அடுத்தது பிரேசிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்டரிங் வந்து less than 400 degrees Celsius. The joint configuration best suited for adhesive bonding is வந்து லேப் ஜாயின், ஒன்று மேலே ஒன்று வச்சு இது பண்ணுறது adhesive bonding வந்து பெஸ்ட் சூட்டபிள் சொல்கிறாங்க. 42 C. ஸோ இது வந்து லேப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் கோட்டட் எலக்ட்ரோட் மோஸ்ட் வைட்லி யூஸ் ஃபார் வெல்டிங் லோ கார்பன் ஸ்டீலிஸ். இது வந்து என்ன எலக்ட்ரோட்னு பார்த்தீங்கன்னா
43 is also C. ஸோ சி ரூட்டைல் வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்லாக் ஃபார்மிங் வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ இது வந்து ரூட்டைல் வந்து ஸ்லாக் ஃபார்மிங் இது ஃப்ளக்ஸ் கோட்டிங். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்பைட்ஸ் ஆக்சைட்ஸ்லாம் ஸ்லாக்காக ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக ரூட்டைல் கோட்டிங் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது ஏன்னா இப்போ வெல்டிங் லோ கார்பன் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கார்பன் பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஆக்சைட்ஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகக்கூடாதுல. அதனால் ரூட்டைல் கோட்டிங் யூஸ் பண்ணிங்க. ஃபில்லர் மெட்டீரியல் இஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ஸோ யூஸ்ட் ஆர் நாட் யூஸ்ட் ஆன் question and heat generated in the process that we proposed to do. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் நமக்கு தெரியும். பிரின்சிபல் வந்து என்னென்னா ரூட்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தான் பிரின்சிபல். இப்போ ஹீட் ஜென்ரேட்டர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், H=I²RT. இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் வந்து நம்ம ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ண மாட்டோம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் இன்னொரு பேர் வந்து ஆட்டோஜினஸ் வெல்டிங், நோ ஃபில்லர் மெட்டல். ஸோ இது வந்து நாட் யூஸ்ன்னு சொல்லணும். இது வந்து ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் I²RTங்கிறது இட்ஸ் ஹீட் ஜென்ரேட்டட் I²RT ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்டுங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வெல்டிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க 45க்கு. 45க்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து லாங் ஸ்ட்ரைட் பெட் ஜாயிண்ட் இன் திக் செக்ஷன். திக் செக்ஷன்னா பார்த்தீங்கன்னா வீக் கொடுத்துருக்காங்க. வீக் வந்து 4 சொல்லியிருக்கா, சப்மர்ஜ்டாக இருக்கும். வந்து லாங் ஸ்ட்ரைட் பெட் ஜாயிண்ட், அதாவது ஒன்று மேலே இப்படி வச்சு விட்டு கண்டினியூஸாக வெடி லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெல்டு பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா சப்மர்ஜ் ஆர்க் வெல்டு. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரோடை வச்சுட்டு சப்மர்ஜ் பண்ணிவிட்டு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ளக்ஸ் கோட்டிங் மேலே. ஸோ பவுடர் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஃபிடண்டாக வச்சுட்டு குக்கர் மூலமாக கொட்டிட்டு அப்படியே போயிட்டு வெல்டு பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ லாங் ஸ்ட்ரைட் பெட் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்மர்ஜ் ஆர்க். சைட் வெல்ட் ஆஃப் ரைட்ஸ். ரைட்ஸ் வந்து தெரியும் தெர்மிட் வெல்டிங். ஸோ 2. ஸோ சீக் வந்து 2 கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா MS ராட்ஸ் டு பிளேட் லைக் காம்பனன்ட்ஸ். இப்போ ராட் டு பிளேட்னா நமக்கு தெரியும், அது வந்து ஸ்டட் வெல்டிங் ஆர் ஸ்டட்டார் ஸ்டட் வெல்டிங் ஆர் ஃபிக்ஷன் வெல்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4, 3, 4, 2, 5. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3, அடுத்தது வந்து இது வந்து 4, அடுத்தது வந்து இது தெர்மிட் 2, இது ராட் 2 பிளேட் வந்து 5 ஸ்டட் வெல்டிங். Next one, during a gas welding of copper sheets, a neutral flame was used, consuming 8 liters of acetylene. Neutral flame யூஸ் பண்ணால் 8 liters of acetylene வந்து தேவைப்படுது. அடுத்த வெல்டு பாஸ் ஃபவுண்ட் டு பி டிடெக்டிவ். நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, வெல்டு டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி வெல்டு பண்ணுறாங்க ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணிவிட்டு. ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 8 லிட்டர் ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் வந்து ஆக்சிஜன் அசிஸ்டன்ட் ரேஷியோ வந்து நமக்கு தெரியும் 1.2:1. சம்டைம்ஸ் 1.25 கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1.25 டைம்ஸ் ஆஃப் 8 போட்டோம்னா இந்த அப்ராக்சிமேட்டாக 10 வரும். ஸோ ஆன்சர் சி வந்து 10 வரும். ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் உங்களுக்கு 10 கிடைக்குது. ஆன்சர் 46க்கு 10 இஸ் ரைட், சி. Consumption of oxyacetylene flame for cutting of steel contain more oxygen அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் டு அசிட்லின் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து மோர் ஆக்சிஜனாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் தான் அதிகம் அசிட்லினோட. அப்போ ரேஷியோ வந்து 1.2:1. 1ஓட அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். 2க்கு மேலேயும் போகலாம், சம்டைம்ஸ் 1.5ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பவுடர்ஸ் ஷுட் பி ஃபிட் ஃபார் effective oxy fuel cutting of stainless steel. Stainless steel வந்து steel powder price 48க்கு A. So the high speed electron beam welding is focused on weld spot using vacuum lens னு சொல்றாங்க. அடுத்து வந்து inert gas, ஆப்டிக்கல் லென்ஸ், அடுத்து மேக்னெட்டிக் லென்ஸ் சொல்றாங்க. இது ஆன்சர் என்னன்னா
மேக்னெட்டிக் லென்ஸ் நமக்கு தெரியும். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் வந்து மேக்னெட்டிக் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பீமில் எம்மை பெருசாக போட்டுட்டு இது வந்து மேக்னெட்டிக் லென்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் வந்து ஹீட் ஜென்ரேட்டட் டியூ டு தி ரெசிஸ்டன்ஸ். இது நமக்கு தெரியும் ஆஸ்பிரேட்ஸ் பிட்வீன் டச்சிங் பிளேட்ஸ். இது வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா cold cracking susceptibility of heat affected zone in arc welding influenced by. ஸோ கோல்டு cracking நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் என்ட்ரிட்மெண்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் தான் வரும், அந்த மார்டன் ஸ்ட்ரிக்ட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மார்டன் சைடில் உங்களுக்கு வந்து ஹார்ட் அண்ட் லிட்டில் மெட்டீரியல். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்கும். ஆனால் ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து இது கிடையாது. ஸோ PQR வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ PQR ஆப்ஷன் சி. 55 பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following process can be used for welding of aluminum alloys. அலுமினியம் அலாய்னா நமக்கு தெரியும் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங். ஸோ எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். ஸோ TKM இங்கே ரெண்டையும் யூஸ் பண்ணி அலுமினியம் பண்ணுறாங்க. ஸோ Q and S ஆர் கரெக்ட். T6 is B. நெக்ஸ்ட் வந்து T7 பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தாங்கன்னா டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து வெல்டிங்க்கும் அதோட பிரின்சிபலுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் பிரின்சிபலுக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஆர்க் வெல்டிங் பார்த்தோன்னா ஆர்க் வெல்டிங்னா நமக்கு தெரியும் DC polarity. ஸோ 2 ஃபஸ்ட் ஒன் வந்து 2. அப்போ T7 வந்து டேரக்டாக எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். லாஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல 2 பார்த்தோன்னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ டேரக்டாக லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து 2 பிளேட்ஸ் வந்து ரப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட் வெல்டிங் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து லேசர் வெல்டிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ்ட் ஆப்ஷன் 3. எல்லாம் டி ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வெல்டு டிஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேட்டர்னா நமக்கு தெரியும் ஆர்க்குள்ள வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்டார்ஷன்னா நமக்கு தெரியும் புவர் ஜாயின்ஸ் அடிக்க முன்னாடி படித்தது தான். அண்டு வந்து ஸ்டிங்கேஜ்னால வரும். ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து இது இருக்கக்கூடாது. ஸ்லாக் இன்க்ளூஷன்னா ஸ்லாக் வந்து இம்ப்ராப்பர் க்ளீனிங் இன் மல்டிபிள் பாஸ் வெல்டிங். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சைஸ் எடுத்துகிட்டு ஸ்லாகாக வந்து டெபாசிட் ஆகிடும். அது வந்து இப்போ சிங்கிள் பாஸ் வந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு டைம் ரிமூவ் பண்ணிடுவோம். இதே மல்டிபிள் பாஸ் வெல்டிங் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்லாக் வந்து இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ண விட்டாங்கன்னா அந்த ஸ்லாக் வந்து நெக்ஸ்ட் டைம் வெல்டு பண்ணும்போது அந்த ஹீட் அஃபெக்டட் ஜோனுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ ஃபியூஸ் ஆகிட்டு மெட்டல்குள்ளே போயிடும். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து போரஸ்டிக் பார்த்தோன்னா டேம்ப் எலக்ட்ரோட்ஸ். டேம்ப் எலக்ட்ரோட்னா வந்து மாய்ச்சர் கனெக்ட் இருக்கும். ஸோ மாய்ச்சர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வந்து கேஸ் எவால்வ் ஆகும். ஸோ அந்த கேஸ் எல்லாமே என்ட்ராப் ஆகி போரஸ்டியாக க்ரியேட் ஆகிடும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 2, செகண்டுக்கு வந்து 4, 2, 4. ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்ளீனிங் 2, 4, 3. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. 58 வந்து டி தான் கரெக்ட். லாஸ்ட் ஒன் மெட்டல் பவுடர் யூஸ்ட் இன் தெர்மைட் வெல்டிங். தெர்மைட் வெல்டிங்னா நமக்கு தெரியும் அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ப்ளஸ் ஆக்சைடுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. 60 நெக்ஸ்ட் வந்து 61 வந்து சொல்கிறாங்க இங்கே ஃபேப்ரிகேஷன்ஸாக டீ ஜாயிண்ட் இஸ் டு பி மேட். அதாவது 2 பிளேட்டு வந்து டீ ஜாயிண்ட் மாதிரி பண்ணோம். ஒரு பிளேட் வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு பிளேட்டை அது மேலே வச்சு வெல்டு பண்ண போகிறாங்க. டூ பிளேட்ஸ் யூஸிங் ஏ சின் இன்டர்மீடியட் டபுள் பிளேட் வெல்ட். அந்த பிளேட்டுக்கு முன்னாடி பின்னாடி வந்து டபுள் இன்டர்மீடியட்னு சொல்கிறாங்க. எப்படி நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீ ஜாயின்னு சொல்கிறாங்க, டபுள் பில்லட் வெல்ட்னு சொல்கிறாங்க. டபுள் பில்லட் வெல்ட்னா இங்கே ஒரு பில்லட் அண்ட் அது ஆப்போசிட்டில் ஒரு பில்லட், 2 சைடுமே பில்லட் வெல்ட் சொல்கிறாங்க. அப்போ 6 mm லெக் லென்த். ஸோ இதோட லென்த் வந்து 6 mm வெல்ட்னு சொல்கிறாங்க லெக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் வெல்ட்ஸ் ஆர் 40 mm லாங். ஸோ இந்த வெல்டு வந்து அலாங் லென்த்தில் வந்து 40 mm லென்த்தாக இருக்கும் அண்ட் ஸ்பேஸ் 8 mm அப்பார்ட்.
ஒரு வெல்டுக்கும் இன்னொரு வெல்டுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து 80 mm இருக்கும். வெல்டிங் சிம்பிள் ஆஃப் தி ஜாயிண்ட் கீஸ். இது வந்து ஃபேப்ரிகேஷன் ஷாப்பில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபேப்ரிகேஷன் ஷாப் வெல்டு சிம்பிள் எப்போவுமே ஃபஸ்ட் வந்து எதுக்கு இடையில பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து ஏரோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏரோ இப்படி போட்டுடணும். ஸோ வந்து அதோட லீடர் லைன் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இப்படி ஒரு லைன் போடுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைன் போட்டு இப்படி ஃப்ளாக் போட்டுப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபீல்ட் வெல்டுனா இந்த ஃப்ளாக் சிம்பிள் வந்து வந்துடும். இப்போ ஃப்ளாகே தப்பாக தான் போட்டுருக்காங்க, மேலே கொண்டு போய் ஏரோ மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபீல்ட் வெல்டுனா அது வரும், சாஃப்ட் வெல்டுங்கனால அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லட் வெல்டுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்துடும். ஸோ டபுள் ஃபில்லட்னா அது மேலே கீழே வந்துடும். டபுள் ஃபில்லட்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு போட்டுக்கணும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்டு சைஸ் என்னவோ அது போட்டுக்கணும். வெல்டு சைஸ் வந்து 6 mm, 6 வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவே மேலே கீழே ரெண்டையும் போட்டுக்கலாம். வந்து வெல்டோட லென்த் வந்து 40 mm, ஸ்பேஸ் ரேட் 80 mm. எப்படி கொடுப்பாங்கன்னா 40 உள்ள 80 வந்து ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த சைடு வந்து 40 and 18 போட்டுக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வெல்டுக்கு இது தப்பு. சாரி, இது வந்து உங்களுக்கு ஃபீல்ட் வெல்டுக்கு இது தப்பு, இதுவும் ஃபீல்ட் வெல்டுக்கு இது தப்பு. இது பார்த்தீங்கன்னா 6 mm வந்து இந்த ரெண்டு ஃபீல்ட் வெல்டு இருக்கனால இது தூக்கிடலாம் அப்படியே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா வெல்டு சைஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெல்டு லென்த் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வந்து ஆப்ஷன் சி லாஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க, தப்பு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஃபெக்ட்ஸ் கொஸ்டின். இந்த கிராக்கிங் ஆஃப் வெல்டு மெட்டல்னா அது ஜாயிண்ட் தான் குறிக்குது. ஸோ ஹை ஜாயிண்ட் ரிஜிடிட்டி 2 வந்து வரும். 2க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ஆஃப் பேஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ 2 1 ஆப்ஷன் நீங்கள் கரெக்டு. மீதி என்ன பார்த்தோம்னா பொரோசிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸசிவ் H2O2 N2 in the welding atmosphere. ஸோ அதுவும் கேஸஸ் எவால்வ் ஆகுது 5. ஸோ இன்க்ளூஷன் வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஃபெயிலியர் டு ரிமூவ் ஸ்லாக் ஃப்ரம் ப்ரீவியஸ் டெபாசிட்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். 63 வந்து ஏ கரெக்ட். வந்து 64 பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் ஹீட் எஃபெக்டட் ஜோன் வில் இன்க்ரீஸ் வித். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான், வித் இன்க்ரீஸிங் ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீஸிங் தெர்மல் கண்டக்டிவிட்டி. வெல்டு ஸ்பீடு வந்து கம்மி பண்ணணும் அண்ட் பேஸ் பண்ணுற திக்னஸையும் கம்மி பண்ணணும். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 64 வந்து ஆப்ஷன் பி. 65 பார்த்தோன்னா அந்த மேக்னெட் ஆஃப் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸ் இன் வெல்டிங் டிஃபர்ஸ் அப்பார்ட் என்னென்னு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னா மெட்டல் மெல்டட் இது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் இதுவும் கரெக்டு. சப்போர்ட் அண்ட் கிளாம்பிங் ஆஃப் காம்பனன்ட்ஸை கிளாம் பண்ணுறதுக்கும் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. 3 வந்து கண்டிப்பாக வராது. இந்த 3 வந்து பார்த்தோன்னா இந்த 3 ஆப்ஷன்லேயே இருக்குது. 3 ஆப்ஷன்லேயும் ஒமிட் பண்ணிடலாம். வெல்டிங் ப்ராசஸ் யூஸில் தான் வரும். ஸோ 1 2 and 4 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 65 வந்து ஆப்ஷன் ஏ. A sound welder joint should not only be strong enough but also should exhibit a good amount of flexibility. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அசஸ் அண்ட் ரீசன் பார்த்தோன்னா வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் ஃபார் ஃபேப்ரிகேட்டிங் மைல்ட் ஸ்டீல் காம்பனன்ட்ஸ் ஒன்லி. ஸோ மைல்ட் ஸ்டீல் மட்டும்தான் நம்ம வெல்டு பண்ண முடியும்னு இல்லை, எந்த மெட்டல் வேணாலும் நம்ம வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வந்து தப்பு. ஸோ ஏ இஸ் டு ஆர் இஸ் ஃபால்ஸ். ஸோ வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸ் வேக்யூம் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் பேராமீட்டர். இது கரெக்டு. Vacuum provides highly efficient shield on weld zone. Vacuum எது வெல்டு ஜோனை சீல் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணுற எலக்ட்ரானோட பாத் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, எலக்ட்ரான் பீம் பாத் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நீங்கள் வேக்யூம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து தப்பு. ஏ தான் கரெக்டு. ஸோ சி ஆப்ஷன் சி 6 7 வந்து ஆப்ஷன் சி. இது வந்து ரீசன் அசஸ்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டாக இருந்து ஏ ரீசன் வந்து அசஸ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான ரீசன் ரெண்டு கோரிலேட் ஆச்சுன்னா ஆப்ஷன் ஏ போடணும். இதே வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது ஆனால் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளேஷன் இது கிடையாது அப்படின்னு வச்சுன்னா பி சூஸ் பண்ணணும். இது கரெக்டாக இருக்குது ஆர் தப்பாக இருக்குன்னா இது, ஏ தப்பாக இருக்குது ஆர் கரெக்டாக இருக்குன்னா லாஸ்ட் ஒன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்ட். வந்து விச் பேர் among the following solid state welding process uses heat from an external source. ஸோ சாலிட் ஸ்டேட் வெல்டிங் பார்த்தோன்னா டிஃப்யூஷன் வெல்டிங் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்திங் வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பிஎன்எஸ் ஃபோர்ஸ் வெல்டிங்.
நெக்ஸ்ட் வந்து which are the following welding process results in smallest heat affected zone. மினிமம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் என்ன ப்ராசஸ்னால் அல்ட்ராசோனிக் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்து லேசர் பீம் பார்த்துருப்போம். அந்த லேசர் பீம் இருக்குது. ஸோ சி சூஸ் பண்ணிக்கலாம். வந்து 76 in resistance seam welding the electrode is in the form of seam welding தான் தெரியும் நம்ம கண்டினியூஸ் ஸ்பாட் வெல்டிங். அது வந்து சர்க்குலர் டிஸ்காக இருக்கும் எலக்ட்ரோடு. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 76 வந்து டி. நெக்ஸ்ட் வந்து 77 பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பார்த்தோன்னா நான் கன்சியூமபிள் கிடையாது. திக் பிளேட்ஸ் கிடையாது. திக் பிளேட்ஸ் வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங். கன்சியூமபிள் கிடைக்காது. ஸோ ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னா என்னென்னா ஜாயினிங் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டிசிமிலர் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து 4-3. எலக்ட்ரோ ஸ்லாக் வந்து திக் பிளேட்ஸ் 4-3-2. டங்ஸ்டன் வந்து நான் கன்சியூமபிள் 4-3-2-1. ஸோ 4-3-2-1 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ இது வந்து 77 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த மேஜர் டிஃபிகல்ட்டி டியூரிங் வெல்டிங் ஆஃப் அலுமினியம். அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுதா பிரச்சனை. ஸோ ஹைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஆக்சிடேஷன் 78 வந்து ஏ. வந்து 79 பார்த்தோன்னா in solid state welding process the contamination layers between these surfaces to be welded are removed by plastic deformation. ஒவ்வொரு லேயர் வந்து வெல்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் பண்ணும்போது இதை ரிமூவ். நெக்ஸ்ட் வந்து வித்தின் ஹீட் அஃபெக்டட் ஜோன் ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ மெட்டீரியல் அண்ட் டூல்ஸ். இப்போ வந்து ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து மொத்தம் 3 ஜோன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆர்க் வெல்டிங் எடுத்துட்டாலும் இதான் 3 ஜோன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூஷன் ஜோன், அடுத்து வந்து ஹீட் அஃபெக்டட் ஜோன், அடுத்து வந்து அன்அஃபெக்டட் பேஸ் மெட்டீரியல். ஃபியூஷன் ஜோனில் மெட்டல் மெல்ட் ஆகிடும். இதே ஹீட் அஃபெக்டட் ஜோனில் மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், ஆனால் மெல்ட் ஆகாது. பேஸ் மெட்டலில் எதுவுமே நடக்காது. ஒரிஜினல் மெட்டீரியல் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்காது, மெல்ட்டும் ஆகிருக்காது. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஒர்க் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் ஹெச்ஏஜெட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நடக்கும், ஆனால் மெல்ட் ஆகாது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். யூடிக்கு ஏ. நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் த ஹீட் இன்புட் பர் யூனிட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. இது வந்து பார்த்தோம்னா ஹீட் வந்து நமக்கு தெரியும் I² RTன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு. இருந்தாலும் அதை வச்சு பார்த்தோம்னா கரண்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் தான், வோல்டேஜும் ப்ரொபோர்ஷனல் தான். HV80ங்கிற ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா. ஆனால் வெல்டிங் ஸ்பீடுக்கு தான் வந்து இன்வெர்ஸாக இருந்திருக்கும். ஸோ 82 சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா விச் 2 ஆஃப் தி ஃபாலோயிங் ஜாயினிங் ப்ராசஸ் ஆர் ஆட்டோஜீனியஸ். ஆட்டோஜீனியஸ்லாம் தெரியும் ஃபில்லர் மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் 4. ஸோ 1-4 இருக்கலாம், இல்லை 2-4 இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்லாக் ஆர் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் தான் உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ 1 and 4 இஸ் கரெக்ட். ஏ. 83 வந்து ஆப்ஷன் ஏ. இந்த வெல்டிங் ப்ராசஸ் யூசஸ் ஏ பிளாங்கெட்டா ஃபியூசிபிள் கிரானுலார் ப்ளக்ஸ். இது வந்து பவுடர் கிரானுலார் ப்ளக்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து சர்வமோச்சுலர் ஆர்க் வெல்டிங். 87 வந்து பி. வந்து அண்டர் ஆப்டிமல் கண்டிஷன் ஆஃப் தி ப்ராசஸ் இந்த டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பை காப்பர் ஒர்க் இஸ் இன் ஃபியூஷன் வெல்டிங், பிரேசிங் அண்ட் சால்ட்ரிங் ஆர். வெல்டிங்கில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேசிங், அடுத்து சால்ட்ரிங்காக இருக்கும். ஸோ வெல்டிங், பிரேசிங், சால்ட்ரிங் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 89 வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வெல்ட் ரெப்ரசன்ட் பை தி ஷேடட் ரீஜன். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் ட்ரையாங்குலர்னா ஃபில்லட் வெல்டு. ஆப்ஷன் சி. அண்ட் யூடியூப் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வெல்டிங் மெத்தட்ஸ் வித் தி ஹையஸ்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஹை டெம்பரேச்சர் அட் ஸ்மாலஸ்ட் ஏரியா அதுதான் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ். ஹையஸ்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு லேசர் பீம் மெட்டீரியலில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 plates each of 6 mm thickness are to be butt welded under the following process. Select the correct sequence in increasing order size of each heat affected zone. Heat affected zone minimum size வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். இன்க்ரீசிங் ஆர்டர்னால மேக்ஸிமம் சைஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். மினிமம் நமக்கு தெரியும் லேசர் பீம் வெல்டிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து 3, லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து இந்த 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 3ன்னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து ஆர்க் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து 3க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங்காக தான் இருக்கும். மிக்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சப்மர்ஜ் ஆர்க்காக வரும். சப்மர்ஜ் ஆர்க்கில் உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். மிக் வெல்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிப்பீட்டிவாக வர கீ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்.
இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட், கீப் சப்போர்ட்டிங்.